சப்பாத்திக்கு தொட்டுக்க என்ன வைக்கலாம்னு யோசிச்சப்போ சிம்பிளாக கடாய் மசாலா மாதிரி வைக்கலாம்னு இறங்கியாச்சு. ஒரு தக்காளியை வெட்டி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2ஆக வெட்டின சின்ன வெங்காயம் 5, பெருசாக வெட்டின வெங்காயம் 1, வெட்டின தக்காளி 1, கீரை 2 பச்சை மிளகா போட்டு லைட்டாக வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பொடிசாக நறுக்கின ஒரு வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி ஆஞ்ச புதினா இலை கொஞ்சம் போட்டு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. காஷ்மீர் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி அரவையை ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். மிக்சியில் சுற்றின தயிர் கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். டாஸ் பண்ணி வச்சதை கொட்டி கிண்ட ஆரம்பிங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொத்தமல்லி இலை போட்டு கொதிக்க விடுங்க. செமி கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா நொறுக்கும். வெங்காயம் தக்காளி வச்சு பண்ண இந்த சைடிஷ் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் மக்களே.